இது உங்கள் குடுகுடு ஜக்கம்மா. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படின்னு அறிவிப்பு வந்ததுமே அந்த பகுதி மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஓட்டுக்கு 10,000 15,000 வரைக்கும் கிடைக்கும். அதில் நம்ம வாங்கின சின்ன சின்ன கடனை அடைக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்க தலையில் பெரிய பாறாங்களை தூக்கி போட்டது யாருன்னா ஏடிஎம்கே தான். அவங்க இந்த இடைத்தேர்தல் நிற்கலன்னு ஜக்குன்னு இந்த பக்கம் விளையிட்டாங்க. அதனால் ஒவ்வொரு ஓட்டுக்கு இருந்த வேல்யூ அப்படியே ஷேர் மார்க்கெட் எப்படி சரியும் அது மாதிரி சரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பிஜேபி இருக்காங்கல்ல, அவங்க நின்னாலும் ஒரு 8,000 ஒரு 10,000 கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் பிஜேபியும் ஜக்குன்னு இந்த பக்கம் விளையிட்டாங்க. ஷேர் மார்க்கெட் எப்படி அடி வாங்குமோ அது மாதிரி அந்த ஓட்டோட வேல்யூ சொர்றோன்னு கீழே போயிடுச்சு. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் நான் இருக்கேன்டா, ஒத்தைக்கு ஒத்த மோதலாண்டா அப்படின்னு களத்தில் குதிச்சிருக்காரு. சீமான் அண்ணன் அவர்களுக்கு பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும். 7-8 பேர் களத்தில் இருந்தாலும் களத்தில் குதித்து சுற்றி அடிப்பார். அந்த மாதிரி இப்போ ஒத்தைக்கு ஒத்த அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக இந்த குத்துச்சண்டையை விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட ஓட்டோட வேல்யூ ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால இந்த எலெக்ஷனுக்கு 2,000 ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டான். சரி, இந்த எலெக்ஷனில் யார் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இன்றைக்கி நடக்கிற இடைத்தேர்தலில் ஒரு 60 to 65% வாக்கு தான் பதிவாகுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா முக்கியமான கட்சியான ஏடிஎம்கேவும் களத்தில் இல்லை, பிஜேபியும் களத்தில் இல்லை. அதனால் அந்த கட்சியை சேர்ந்த வாக்காளர்கள் பெரும்பாலும் ஓட்டு போட வரமாட்டாங்க. இருந்தாலும் ஒரு 60 to 65% வாக்கு கண்டிப்பாக விழுகுன்னு நினைக்கிறேன். இதில் டிஎம்கே எத்தனை சதவீத வாக்கு எடுப்பாங்க அப்படின்னா, டிஎம்கேக்கு ஒரு 20 to 25% வாக்குகள் இருக்குது. டிஎம்கே நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த சதவீத ஓட்டு கண்டிப்பாக டிஎம்கேக்கு விழுகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎம்கேவை சேர்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு 5% வாக்கு இருக்குது. அந்த 5% வாக்கு வந்து டிஎம்கேக்கு கண்டிப்பாக விழுகும். ஆக மொத்தத்தில் 30% வாக்கு வந்து கன்ஃபார்மாக டிஎம்கேக்கு இன்றைக்கி விழுகும். அதையும் தாண்டி பொதுமக்களை கொஞ்சம் பேர் காசு வாங்கிட்டான் அப்படிங்காண்டி ஒரு 10% ஓட்டு வந்து கண்டிப்பாக டிஎம்கேக்கு போய் சேரும். அப்படி பார்த்தோம்னா ஒரு 40% வாக்குகள் கண்டிப்பாக டிஎம்கேக்கு விழுகும். அதையும் தாண்டி ஒரு 65% வாக்கு இன்னைக்கு பதிவாச்சுன்னா 40% வாக்கு வந்து டிஎம்கேக்கு போச்சுன்னா மிச்சம் இருக்க 25% வாக்குகள் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த 65% வாக்குகளுக்கு மேலே, அப்படி கூட சொல்லக்கூடாது, இந்த 40% வாக்குகளுக்கு மேலே எத்தனை சதவீத வாக்கு வருதோ அது அப்படியே அண்ணன் சீமானுக்கு தான் போய் சேரும். அதாவது ஒரு 80% வாக்கு இன்னைக்கு பதிவாயிருச்சுன்னா 40% வாக்கு டிஎம்கேக்கு, மிச்சம் இருக்க 40% வாக்கு நாம் தமிழருக்கு கண்டிப்பாக விழுகும். இந்த இடைத்தேர்தல் வந்து சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை வந்து கொடுக்கும். ஒருவேளை 80% வாக்குகள் மேலே விழுந்துச்சுன்னா, ஒரு 85% வாக்குகள் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று முதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சட்டசபைக்கு அனுப்புவாங்க. இறுதியாக என்ன சொல்கிறேன்னா, 40% வாக்குகள் வந்து டிஎம்கேக்கும், அதுக்கு மேலே 40%க்கு மேலே எத்தனை சதவீதம் ஓட்டு விழுகுதோ அது அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு போய் சேரும். இந்த இந்தியாவே, தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவே வந்து இந்த எலெக்ஷனை எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணன் சீமான் வந்து இந்த எலெக்ஷன் அப்போ பெரியாரை வச்சு போட்டு பொழந்தார், பொலன்னு பொழந்தார். இந்த எலெக்ஷனில் அவர் அதிக வாக்கு வாங்கிட்டாருன்னா பெரியாருக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் அவுட். 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
யார் எவ்வளோ சதவீத வாக்குகள் வாங்குறாங்கன்னு. நான் இந்த குடுகுடு ஜக்கம்மா சொல்கிறது சரியா தப்பான்னு 8ஆம் தேதி அன்னைக்கு தெரியும். வணக்கம்.